உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். விஜயும் காவேரியும் ஸ்ட்ரைட்டாக காரில் வந்து வீட்டு வாசலில் நிப்பாட்டுறாரு. ஸோ நிறுத்தும் போதுமே விஜய் வந்து ஒரு குழப்பத்தோடயே நிறுத்துறாரு. ஆனால் காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், எனக்கு வந்துட்டு இப்போ நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் நான் மேட்ரிமோனியில் உங்களோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு உங்களோட கோவத்தில் இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட பேசின மாதிரி ஏதாவது ஏடா கூடமாக பேசி விட்றாம கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. அப்படியே அவர் ஒரு மாதிரி முறைச்சிட்டே பார்க்குறாரு. என்ன இதுக்கே முறைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ கார் வந்து நிற்குது அப்படிங்கும்போதே சாரதாம்மா வேகமாக வெளியே வராங்க. ஏன்னா ஏற்கனவே விஜய் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அவள் பண்ணிட்டா, அதனால் கோவத்தில் அங்கேயே விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உடனே சாரதாமாவும், விடுங்க தம்பி, இவ்வளோ வேலை பார்க்க தெரிஞ்சவளுக்கு பஸ்ஸு பிடிச்சி வீட்டுக்கு வர தெரியாதா? எனக்கே இப்போ பண்ணதை நினச்சா கோவமாக வருது, விடுங்க அவளே வரட்டும் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ விஜயோட கார் வந்திருக்கு அப்படிங்கும்போது இப்போ சாரதாம்மா வெளியே வராங்க, அவர் கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படிங்கும்போதே அப்போவே புரிஞ்சுக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் விஜய் தம்பியால் அப்படிலாம் விட்டுட்டு வர முடியாது, கூட்டிகிட்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சிரிப்பு வந்தாலும் விஜயை நினச்சி. ஆனால் காவேரியை பார்த்தோன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு கோவம் வருது. இறங்கி வேகமாக காவேரி நேராக வந்துட்டு, என்னம்மா நேராக வெளியில் வந்துட்டு, கார் சவுண்டு ஒன்று கேட்டுச்சா அப்படிங்கிறாங்க. கார் சவுண்டு கேட்டுச்சா, எங்கடி போயிட்டு வர அப்படிங்கிறாங்க. மா இப்போ பண்ணியிருக்க விஷயத்த கேட்டினா நீ சந்தோஷப்படுவ, ஆனால் இவர் பண்ணுற விஷயத்த கேட்டால் தான் அப்படியே எனக்குலாம் அப்படி கோவம் வருதுமா, கேட்டினா உனக்கே கோவம் வரும் அப்படிங்கிறாங்க. அப்படி என்னடி நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு போனால் அங்கே போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கத்திட்டு, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரிலமா இருக்கு அப்படிங்கிறாங்க. யாருக்கு, அந்த தம்பிக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க. பின்ன போய் உட்காந்துட்டு அவங்க ஏதோ ஃபஸ்ட்டு கேட்குறாங்க அப்படின்னா அப்படி இப்படி பேசி சமாளித்து கொஞ்சம் பேசி பழகி இப்படி சூழ்நிலை அப்படிலாம் புரிய வைக்கணும்ல. அதெல்லாம் இல்லாமல் அவங்க கேட்டாங்களாம், அதனால இவர் கோவம் வந்து கத்திட்டாராம். இப்படி கோவப்பட்டு பேசிகிட்டு இருந்தா எந்த பொண்ணு தான் இருப்பாங்க? இன்ஃபேக்ட் எனக்கு இவர் ஏற்கனவே லவ் பண்ண பொண்ணு, அப்பா எல்லாத்தையும் கடந்த ஒரு ஞானியாக தான் இருந்திருக்கணும். இல்லைனா இவர் கூட எப்படி தான் இவ்வளோ அந்யோன்யமாக இந்த மாதிரி ஒரு பேரே உலகத்தில் இருந்திருக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிலாம் இவர் எப்படி தான் குடும்பம் நடத்துகிறாரோ எனக்கு தெரியல. அந்த பொண்ணை மட்டும் நான் நேரில் பார்த்தேன், சத்தியமாக நிற்க வச்சு காலில் விழுந்துருவேன் அப்படிங்கிறாங்க. விழுவ உன்னை யாரடி போய் அந்த தம்பிக்கு பொண்ணெல்லாம் பார்க்க சொன்னது அப்படிங்கிறாங்க. ஏமா இப்போ நான் பொண்ணு பார்க்குறதுல என்ன பிரச்சனை, ஆளாளுக்கு இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி அவ்வளோ அக்கறை இருக்குல்ல உனக்கு, பொண்ணு பார்க்கணுன்னு சொல்லிட்டு போய் கிளம்புறியே, ஏன் நீ அந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, திரும்ப எல்லாரும் அதையே பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன் இவர் கூட இன்றைக்கி என்கிட்ட அப்படி தான் கேட்டார், அன்றைக்கி அவங்க வீட்டில் இருந்து கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்னை பற்றி அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி, உனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குன்னா நீயே பண்ணிக்க வேண்டியதானே, அம்மு வேற உன் மேலே தான் அவ்வளோ பாசமாக இருக்கா, அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, இது கல்யாண விஷயம், இப்படிலாம் எடுத்தோடனே அவங்க தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனாலலாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. முக்கியமாக அவர்கிட்ட இருக்க அந்த கோவம், இந்த கோவம் மட்டும் எனக்கு செட்டே ஆகாது. அந்த பொண்ணுக்கிட்டே இப்படி அவர் கோவப்படுறாரு. இவரோட நான் வேணான்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணம், நான் எதெல்லாம் வேணான்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே இவர்கிட்ட இருக்குது. அப்புறம் இப்படி நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்போ என்னடி அந்த தம்பிக்கு குறைச்ச, அவர் பார்க்க அழகா இல்லையா, இல்லை நகை சொத்து பத்தெல்லாம் இது வைக்காமல் இருக்காங்களா, அந்த தம்பி நல்ல பணக்கார தம்பியாக இருக்குது, அப்புறம் என்னடி நீ பாட்டுக்கு போய் அம்முவை பார்த்துட்டு நீ பாட்டுக்கு அந்த தம்பி கூட சந்தோஷமாக வாழ வேண்டியதானடி அப்படிங்கிறாங்க. நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, என்ன அவர் வந்து அழகாக இருக்காரு, அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறாங்க. விஜய் அப்படியே பார்த்துட்டு, ஏங்க நான் அழகா இல்லையா அப்படிங்கிறாங்க. அழகாக தான் இருக்கீங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதுக்காகலாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. சரிம்மா, ரொம்ப பசிக்குது, டிஃபன் எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் கிளம்பல அப்படிங்கிறாங்க. கிளம்பணுங்க அப்படிங்கிறாரு. சரி நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா டிஃபன் எடுத்து வைக்கிறியா, நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நேராக உள்ளே போயிடுறாங்க. இப்போ சாரதாமாவும் விஜயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னத்தை இவ ஆர்வ கோளாறு தான், அதுக்காக இந்த அளவுக்குலாம் பண்ணுவான்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல தான், இவகிட்ட எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறது. ஐயோ கோவத்தில் நான் போய் அவள் கையை பிடிச்சி, வாடி என்னடி இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு நான் கத்திட்டேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. வாடின்னு சொன்னீங்களா, அதுக்கு அவள் ஒன்றும் சொல்லலையா தம்பி அப்படிங்கிறாங்க. நான் பழக்க தோஷத்தில் எப்பயும் பேசுகிற மாதிரி பேசிட்டேன் த, அப்புறம் தான் வந்துட்டு என்ன நீங்கள் என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க, ஏன்னா அப்படி பேசுகிறீங்க இப்படி பேசுகிறீங்க, என் கையை பிடிக்கிறீங்க அப்படி இப்படிலாம் திரும்பவும் கத்த ஆரம்பிச்சிட்டா. வேறு என்ன பண்ணுறது, அவகிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும். சரிங்க நான் பண்ணது தப்பு தான், சாரி, ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன், அடம் பிடிச்சிட்டு நிற்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி சமாதானப்படுத்தினேன் த அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் தம்பி அவளை திரும்ப கூப்பிட போனீங்க, நான் தான் சொன்னேன்ல அவள் பஸ் பிடிச்சி வரட்டும்னு, உங்களை தான் வீட்டுக்கு தானே போக சொன்னேன் அப்படிங்கிறாங்க. எங்கத்த எப்படி நான் வீட்டுக்கு போவேன், எனக்கு மனசே கேட்கல, அப்படி விட்டுட்டு போகிறவனா நான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கும் புரியுது தம்பி, ஆனால் இவகிட்ட எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறதோ தெரியலையே அப்படிங்கிறாங்க. அதை விடுங்கத்த, எனக்கு பொண்ணு பார்த்தாங்கிறதே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது, இப்போ என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ என்ன தம்பி திரும்ப ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கீங்க, பக்குங்குது தம்பி, இப்போ என்னத்தை தம்பி பண்ணி வச்சாவ அப்படிங்கிறாங்க. என்னத்தை பண்ணி வச்சாளா, இந்த
என்ன சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இப்படி இருக்கே, அவள் பண்ண விஷயத்த கேட்டால் என்ன ஆக போகிறீங்களோ தெரில அப்படிங்கிறாங்க. தம்பி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் தம்பி, எனக்கு சத்தியமாக புரியல அப்படிங்கிறாங்க. எனக்கு நீங்கள் பொண்ணு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன அவ்வளோ அக்கறை? உங்கள் அம்மாவும் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்கல்ல, அப்போ நான் என்ன உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கவா சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃப்ளோவில் கேட்டுட்டேன் அத்தை. உடனே நீங்கள் பாருங்கள், நீங்கள் நல்ல மாப்பிள்ளையாக பார்த்தீங்கன்னா நான் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட சொல்கிறா அத்தை அப்படிங்கிறாங்க. எடு விளக்கமாத்த இப்படியா சொன்னாவ அப்படிங்கிறாங்க. அதோட மட்டும் நிறுத்தல அத்தை, உங்கள் பொண்ணு இன்னொரு வேலையும் பார்த்துருக்கா அப்படிங்கிறாங்க. இன்னொரு வேலையா? அப்படி என்ன தம்பி பார்த்தா அப்படிங்கிறாங்க. மேட்ரிமோனியில் அவளோட ஃபோட்டோவை போட்டு அவளுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் வேறு க்ரியேட் பண்ணிட்டா. இப்போது அதுக்கு செகண்ட் நம்பரை நம்பரையும் கொடுத்துட்டா தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க, இவ மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாளா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் கேட்டதுனால உடனே அவளும் போட்டுட்டு போன வாட்டி எனக்கு புக் பண்ணப்போ அவள் தான் பே பண்ணாலாம், அதனால எனக்கு நீங்கள் பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னோட யூபிஐ கோடெல்லாம் கேட்டு எனக்கு ரெக்வஸ்ட் வேறு அனுப்பிட்டா. வேறு என்ன பண்ணுறது, நானும் பே பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் தம்பி அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க த, அதனால தான் என் நம்பரை நான் அதில் லிங்க் பண்ண சொல்லியிருக்கேன். அவள் லிங்க் பண்ணியிருக்கால, எப்படியா இருந்தாலும் அவள் கால் எடுக்கலைன்னா எனக்கு தான் கால் வரும், நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, இவள் பண்ணிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்லை, எனக்கு அப்படியே அவ்வளோ கோவம் வருது அப்படிங்கிறாங்க. விடுங்க த, என்ன பண்ண முடியும், இப்போ எல்லாம் உண்மையை சொல்கிற நிலமையில நம்ம இருக்கோம் அப்படிங்கிறாங்க. எனக்கும் அதுதான் தம்பி ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக காவேரி வெளியில் வந்துடுறாங்க. வந்துட்டு அம்மா எடுத்து வச்சிட்டியா அப்படின்ட்டே வராங்க. பார்த்தா இவங்க 2 பேரும் நின்று பேசிகிட்டே இருக்கதை பார்த்துட்டு, என்ன சார் நீங்கள் இன்னும் கிளம்பலையா அப்படிங்கிறாங்க. என்னடி வீட்டுக்கு வந்த தம்பியை கிளம்பலையான்னு கேட்டுகிட்டே இருக்க, நான் தான் அந்த தம்பிக்கிட்ட நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கேன், இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை அந்த தம்பிங்க இருக்கிறதுல அப்படிங்கிறாங்க. அந்த தம்பி இருக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா அங்கே தனியாக இருக்கால, அவள் தேட ஆரம்பிச்சிட மாட்டாளா அப்படிங்கிறாங்க. ஏண்டி நீ இவ்வளோ நேரம் அந்த தம்பிக்கு பொண்ணு பார்க்கணுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு சுற்றிட்டு இருந்தியே, அப்போல்லாம் தேடாத அம்மு இப்போ கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கிறதுல தான் தேடிட போகிறாளா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் எனக்கு ஃபோன் பண்ணால் நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா பசிக்குதுமா அப்படிங்கிறாங்க. சரி இரு நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி நீங்களும் வாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல எனக்கு வேண்டாம், நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், அம்மு வெயிட் பண்ணிட்டுருப்பா அப்படிங்கிறாங்க. சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க. விஜயும் சரி நான் அப்படியே கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி போயிடுறாரு. இப்போது காவேரி சாப்பிட்டு போய் படுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா இப்போது சாரதாம்மாவுக்கு மனசே ஆக மாட்டேங்குது, இவளை எப்படி தான் வழிக்கு கொண்டு வரதுன்னே தெரியலையே, கேட்டால் விஜய் தம்பிக்கிட்டே இருக்க கேரக்டர் எதுவுமே பிடிக்கலங்கிற மாதிரியில் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அவங்களும் படுத்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக யமுனா ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ யமுனா கிட்ட ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு, சொல்லிடு யமுனா என்னடி இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நிவின் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்குது, தனியாக இருந்தேனா ஒரு மாதிரி இருந்துச்சு, சரி அதான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கலாமேன்னு ஃபோன் பண்ணேன். காவேரி அக்கா என்ன பண்ணுறா அப்படிங்கிறாங்க. அவளா இப்போ தாண்டி தூங்குனா அப்படிங்கிறாங்க. சரிம்மா தூங்கிட்டாளா சாப்பிட்டாளா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டா தூங்கிட்டா, அவளுக்கு என்னடி அவள் பாட்டுக்கு அவள் இது பண்ணுறது இல்லாமல் நம்மளை தாண்டி போட்டு பாடாக படுத்திட்டு இருக்கா, பாவண்டி அந்த விஜய் தம்பி அப்படிங்கிறாங்க. ஏமா விஜய் மாமாவை என்ன பண்ணாவ அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணலையா, விஜய் தம்பிக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவள் திரும்ப அங்கே மேட்ரிமோனியில் பண்ணது இல்லாமல் இப்போ இவளுக்கே மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப இவளும் ஒன்று பண்ணி வச்சிருக்காடி, பத்தாததுக்கு அந்த தம்பியை இன்னைக்கு இன்னொரு பொண்ணை வர சொல்லி பொண்ணு பார்க்குறதுக்கே கூட்டிகிட்டு போய் வர வச்சிருக்கா, இவளை என்ன தேடி நான் சொல்கிறது, பாவண்டி விஜய் தம்பி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், விஜய் மாமாவை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா எனக்கு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணி இவளை வழிக்கு கொண்டு வரதுன்னே எனக்கு தெரியலடி அப்படிங்கிறாங்க. நீ ஒரு நிமிஷம் அப்படியே லைனில் இரு, நான் கங்காக்காக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கங்காவையும் லைனில் வர வச்சிடுறாங்க. இப்போ கங்கா கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது கங்கா அப்படியே யோசிக்கிறாங்க. ஏமா பேசாமல் விஜயோட கேரக்டர் தானே இவளுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறா, அப்போது இவளுக்கு என்னென்னலாம் பிடிக்குங்கிறது விஜய்க்கு தெரியும் தானே, அந்த மாதிரி அவர் நடந்துக்கிட்டாருன்னா அப்போது காவேரிக்கு ஆட்டோமேட்டிக்காக விஜய் பிடிக்க ஆரம்பிச்சிடும்ல அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல விஜய்க்கு ஃபோன் பண்ணி அவளுக்கு என்னென்னலாம் பிடிக்கும், அவர் என்னென்னலாம் வாங்கி கொடுத்துருக்காரு, இவ என்ன விஷயம்லாம் கேட்டிருப்பாங்கிறதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்கும்ல, அந்த விஷயத்தை திரும்ப அவளுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி திரும்ப திரும்ப எதையாவது அவர் பண்ண எல்லா விஷயத்தையும் செய்ய சொல்லுமா, அப்படி பண்ணால் கண்டிப்பாக அவளுக்கு ஞாபகம் வருமா, இல்லை அப்படி ஞாபகமே வரலனாலும் இந்த விஷயம்லாம் நமக்கும் பிடிச்ச விஷயம் தானே, அப்போ இவர் நமக்கு கேட்காமே செய்கிறாரு அப்படின்னா இவருக்கும் அந்த டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியாவது ஏதாவது யோசிப்பாமா, அந்த மாதிரி ஏதாவது பண்ண சொல்லி விஜய் கிட்ட சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி நீ சொல்கிறது கூட நல்ல யோசனையாக தான் இருக்குது, நான் விஜய் தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. மாமா காவேரி இல்லாத நேரமாக பார்த்து பேசுமா அப்படிங்கிறாங்க. அவள் நல்லா தூங்கிட்டு தாண்டி இருக்கா, நான் வெளியில் போய் நின்று தம்பிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க.
ஸோ விஜய் வந்து வீட்டில் பாப்பாவை தூங்க வச்சுட்டு இவ இப்படி பண்ணிட்டு இருக்காளே என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி யோசனையிலே வந்துட்டு மொபைலில் காவேரி இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு சாஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. அந்த நேரம் பார்த்து சாரதாம்மா ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மணி 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இந்த டைமில் அத்தை ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. அத்தை சொல்லுங்க அத்தை, என்ன நீங்கள் என்ன தூங்கலையா அப்படிங்கிறாங்க. எங்கே தம்பி இவ பண்ணுற வேலைக்கு எனக்கு தூக்கமாக வருது, நீங்கள் என்ன தம்பி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. அதே தான் அத்தை எனக்கும், நானும் தூங்கலை, அம்மாவை தூங்க வச்சுட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பாருங்க தம்பி இவ ஒத்த மனுஷி ஞாபகம் பதில் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு பாடாக படுத்திட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. சரி விடுங்கத்த என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. இல்லை தம்பி இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தூங்கி இருந்தால் கூட பரவாயில்ல, டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம், நான் தூங்கவே இல்லையே அப்புறம் என்ன சொல்லுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி இப்போ தான் யமுனாவும் கங்காவும் பேசினாலுங்க, அவள் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னாப்பா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அத்தை அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நீங்கள் பண்ணுற அந்த விஷயந்தான் வந்துட்டு நீங்கள் கோவப்படுறது, நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க, நீங்கள் அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகாது அப்படி இப்படின்னு இவ சொல்கிறாள்ல, ஆனால் அவளுக்கு என்னென்னலாம் பிடிக்கும், அவள் உங்ககிட்ட ஆசைப்பட்டு என்னென்னலாம் கேட்டா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுருப்பீங்க, அதனால அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா, அந்த மாதிரி விஷயம் ஏதாவது உங்களுக்குள்ளே நீங்கள் பேசியிருப்பீங்க, ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவகிட்ட போயிட்டு நீங்கள் பண்ண சொல்லி கங்கா சொல்கிறா தம்பி அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி எது அவகிட்ட நான் பண்ணது எல்லாத்தையும் மாற்ற அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி நீங்கள் அவளுக்குன்னு ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது இல்லை அவளுக்கு பிடிச்ச மாதிரி பேசுங்க, அவள் எப்படியெல்லாம் இருந்தால் அவளுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கங்களேன் தம்பி அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணேன்னா நான் வேற இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு வேற கேட்டேன், அவள் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை பார்க்கவே கூட்டிகிட்டு போனான், நான் கேட்டதுக்கு அப்புறம் தான். இப்போ நான் திரும்பவும் அந்த மாதிரி பண்ணேன்னா நான் வந்து ஏதோ வழிகிற மாதிரி நினச்சிக்க மாட்டாளா அப்படிங்கிறாங்க. தம்பி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் வழிகிற மாதிரி நினச்சா கூட பரவாயில்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், அம்மா கூட அவள் இருக்கணும், அதுக்கப்புறமா அவளுக்கு எப்போ பொறுமையாக உண்மை தெரியுதோ அப்போ தெரிஞ்சுட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவம் தான், ஆனால் இது எப்படி செட் ஆகும்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மாப்பிள்ள, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நீங்கள் இப்போ நைட்டு தூங்காமல் உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல, கண்டதையும் யோசிக்காமல் அவளுக்கு என்னென்னலாம் பிடிக்கும், என்னெல்லாம் வாங்கி கொடுத்தா அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், எதையாவது உங்ககிட்ட கேட்டிருப்பாள்ல, யோசிங்க தம்பி, யோசிச்சு அந்த மாதிரி ஏதாவது அவகிட்ட போய் பேசுங்க, அந்த மாதிரி எதையாவது வாங்கி கொடுங்க, அப்போயாவது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சைடு திரும்புறாளான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ விஜய்க்கு சிரிப்பே வந்துடுது. ஏன் மாப்பிள்ள சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லத்த, உலகத்திலேயே தான் பொண்ணை லவ் பண்ண சொல்லி இப்படி ரூட் போட்டு கொடுக்குற ஒரே ஆள் நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. வேறு என்ன தம்பி பண்ணுறது அப்படின்றாங்க. இல்லத்த, இதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கூட என்னை மாப்பிள்ளையாக சேர்த்துக்க மாட்டேன்ட்டீங்க, என்கிட்ட அப்படி பேசுனீங்க, நான் உங்களை ஏன் கல்கத்தா காலின்னு கூட உங்களை சத்தாச்சிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. கல்கத்தா காலியா, என்ன மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. அத்தை சும்மா காவேரி கிட்ட சொல்லி அப்படி கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன், வேற ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் இருந்தேன் என் அத்தை, இன்னைக்கு எப்படியெல்லாம் பேசுகிறீங்க, காலம் எப்படி வேகமாக சுற்றுது பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. தம்பி நான் தான் அதுக்கெல்லாம் அப்போவே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்ல, இன்னும் நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை அப்படிலாம் இல்லை, இப்போ நீங்கள் பேசும்போது எப்படி இருந்தால் அத்தை இப்படி மாறிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஞாபகம் வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்க தம்பி, நீங்கள் முதல்ல அதை யோசிச்சுட்டு நாளைக்கு முதல்ல என்ன பண்ணலாங்கிறத பற்றி பேசிட்டு நீங்கள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் தம்பி அப்படிங்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் உட்காந்துட்டு என்ன அவகிட்ட பண்ண அவள் இம்ப்ரெஸ் ஆவா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டே இருக்கார். அப்போ அப்படியே நைட் அப்படியே படுத்துகிட்டே அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே ரூமில் இருக்க ஒரு முருகன் கேலண்டரை பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே தான் விஜய்க்கு டக்குன்னு ஞாபகம் வருது. முருகா நல்ல வழியை காட்டிட்ட முருகா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு டக்குன்னு உட்காந்துட்டு, முருகன் டாலர் அவள் எப்பயும் கழுத்தில் போட்டிருப்பாள்ல, நம்ம கூட அது ஒரு டாலர் அவளுக்கு வாங்கி கொடுத்தோம்ல, நம்ம ஏன் இந்த வழியிலே போகக்கூடாது, அவள் இப்போ கழுத்தில் முருகன் டாலர் போடாமல் தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு யோசனை வருது. ஸோ மறுநாள் என்ன ஆகுதுன்னா, காலையில் ஸ்கூலுக்கு வந்து பாப்பா கூட்டிகிட்டு வராரு. அப்போ காவேரியுமே வராங்க. வந்தோடனே ஹாய் சார் அம்மு அப்படிங்கிறாங்க. குட் மார்னிங் மிஸ் அப்படின்னு அம்மு சொன்னோன்னே, குட் மார்னிங், எப்போ வந்தீங்க, இப்போ தான் வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து 5 minutes ஆச்சு மிஸ், ஆனால் நீங்கள் வருவீங்கன்னு உங்களுக்காக தான் இங்கேயே வெயிட்டிங் அப்படிங்கிறாங்க. எதுக்காக இங்கேயே வெயிட் பண்ணுறா, நீ உள்ளே போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் போகிறேன்னு தான் சொன்னேன், அப்பா தான் விடலை அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே காவேரி பார்த்து முறைக்கிறாங்க. ஐயோ மிஸ் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா போர் அடிக்குதே, இன்னும் டைம் இருக்கே, முன்னாடியே போய் தனியாக உட்காந்துட்டு இருக்கணுமே தான் அம்மா நான் இங்கேயே நிப்பாட்டி வச்சுருந்தேன் மிஸ், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிறாங்க.
அதுக்கப்புறமா சரிங்க மிஸ் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நாங்கள் உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வா அம்மா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது அவங்க போனதுக்கப்புறமா பார்த்தா இப்போ விஜய்க்கு வந்துட்டு யோசனை தோணுது, நம்ம நேராக அத்தைக்கிட்டே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு போகிறாரு. வாங்க தம்பி என்ன எதாவது யோசிச்சிங்களா, அதாவது ஞாபகம் வந்துதா அப்படிங்கிறாங்க. அத்தை அவளுக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து காட்டுறாரு. அதில் பார்த்தா முருகன் டாலர். அதை பார்த்த உடனே தம்பி சூப்பரான விஷயம் பண்ணியிருக்கீங்க தம்பி, இந்த முருகன் டாலரு அவள் கழுத்தில் எப்பயுமே இருக்கும், அதை அவள் கலட்டுடின்னு சொன்னால் கூட கலட்ட மாட்டா தெரியுமா, அப்படி போட்டுக்கிட்டு இருந்தவ, இதை பார்த்தா கண்டிப்பாக உங்களை பிடிக்கும் தம்பி அப்படிங்கிறாங்க. என்னத்தை இப்படி சொல்கிறீங்க, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ அவளுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நானே இதை கோல்டில் வாங்கி கொடுக்கலையே அவளுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி அதை கூட நான் பத்திரமா தான் வச்சுருக்கேன், ஆக்சிடென்ட் ஆனப்போ எல்லா நகையும் கழட்ட சொல்லிட்டாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து நான் வச்சுருக்கேன் தம்பி அப்படிங்கிறாங்க. சரிங்க அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், இப்போ திடீர்னு எடுத்து கொடுத்தா கூட அவள் என்ன ஏதுன்னு ஏதாவது கேள்வி கேட்டுட்ருப்பா, இதையே நம்ம சாயந்தரமாக அவள் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க தம்பி என்ன திடீர்னு முருகன் டாலர்லாம் கொடுக்குறீங்கன்னு அவள் கேட்டானா என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது அப்படிங்கிறாங்க. அது விடுங்கத்த, எங்கேயா கோவிலுக்கு போனோம் அங்கே வாங்கினேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாயந்தரம் ஆயிடுது. காவேரி ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தா இப்போ சாரதாம்மா ஏய் வாடி என்னடி ஸ்கூல்லலாம் இன்றைக்கி எப்படி போச்சு அப்படிங்கிறாங்க. வழக்கம் போல் தாம்மா நல்லா தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டே வந்து உட்காடுறாங்க. காவேரி போயிட்டு மூஞ்சி கேக்கெல்லாம் கழுவிட்டு வா, காப்பி போட்டுட்டு வரேன் அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உட்காந்தோடனே காஃபியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபி அவங்க வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு நிமிஷம் இருடி, இந்தா இதில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் பிரித்து பாரு அப்படிங்கிறாங்க. என்னம்மா காஃபியை கொடுக்க சொன்னால் ஏதோ சர்ப்ரைஸ்லாம் வேறு பண்ணுற அப்படிங்கிறாங்க. நீ அதை பிரித்து பாருடி, உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்படி என்னத்தை வாங்கி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல வாங்கி பிரித்து பாரு அப்படின்னோடனே சரி நான் அவங்களும் வாங்கி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ளார அவங்க எப்போ வழக்கமாக போட்டிருந்த மாதிரி அந்த முருகன் டாலர், அதாவது விஜய் வாங்கி கொடுத்த அதே டாலர் மாதிரியே இருக்குது, அதை வந்து அந்த பாக்ஸில் இருக்குது. அப்படிங்கும்போது அதை பார்த்த உடனே அம்மா முருகன் டாலரா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதாச்சே, இவ்வளோ நாள் வாங்கி கொடுக்கவே இல்லை, இப்போ என்ன திடீர்னு எங்கேயாவது வெளியே போனியா, கோவிலுக்கு போனியா அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கடி கோவிலுக்கு போகிறேன், நான் எங்கேயுமே போகல, அடிக்கிற வெயிலில் வெளியே போகிற மாதிரியா இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏதுமா இது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய் தம்பி உனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சுடி அப்படிங்கிறாங்க. விஜய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரா, அவர் எதுக்கு எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, அவர் ஏதாவது எனக்கு என்கிட்ட பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உலகத்தில் பொண்ணே இல்லை, இவ தான் பெரிய பேரழகி, அதனால உங்ககிட்ட வந்து இதை வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறாங்க, சும்மா எதையாவது பேசிகிட்டு இருக்காதடி அப்படிங்கிறாங்க. பின்ன எதுக்குமா அவர் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உனக்கு மட்டும் ஒன்று வாங்கிட்டு வரல, அம்முக்கும் தான் வாங்கியிருக்காரு, அம்முக்கு அவர் போட்டு விட்டுட்டாராம், அதனால இங்கே கொண்டு வந்து உங்ககிட்ட ஒன்று கொடுக்க சொன்னார், எனக்கும் தான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. உனக்கும் கொடுத்தாரா, எங்கே காட்டு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு, எனக்கு வேணுங்கும் போது அதை நான் போட்டுக்குவேன், உனக்கு கொடுத்துருக்காருல, இது உனக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா, அதை முதல்ல சொல்லு அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா இப்படி கேட்ட, எனக்கு முருகன் டாலர் கழுத்தில் போட்டுக்கிறதுனா எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தான் தெரியும்ல. ஆமாம் இடையில நான் அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அதை நான் போடவே இல்லைல்ல, சுத்தமாக மறந்தே போச்சுமா அப்படிங்கிறாங்க. உனக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் ஆச்சு, என்னென்னத்தை தான் நீ மறந்தியோ தெரியலடி அப்படிங்கிறாங்க. அதை தான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன், என் வாழ்க்கையில் இன்னும் என்னென்ன விஷயம்லாம் நான் மறந்துருக்கேன், என்னென்னலாம் நடந்துச்சு, யாராவது சொல்லுங்கன்னு அவங்க கிட்ட கெஞ்சிருக்கேன், ஆனால் யாருமே சொல்லவே மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் உனக்கா எப்போ புரியணுமோ அதை நீயே புரிஞ்சுக்குவ, இப்போ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, முதல்ல அந்த முருகன் டாலரை கழுத்தில் போடுறீ அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கழுத்தில் வாங்கி போட்டுட்டு பாரு எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. சூப்பராக இருக்குடி, அழகாக இருக்குது அப்படிங்கிறாங்க. விஜய் தம்பி வாங்கி கொடுத்ததாச்சே நல்லா இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறாங்க. விஜய் தம்பின்னு இல்லை, யார் வாங்கி கொடுத்தாலும், ஏன் நீயே வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் முருகன் டாலர் போட்டால் அழகாக தான் இருக்கும், ஏன்னா முருகன்னாலே அழகு தானே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நல்லா பேசு, அந்த தம்பி உனக்காகன்னு யோசிச்சு வாங்கிட்டு வந்திருக்குல்ல, அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணி பேசண்டி அப்படிங்கிறாங்க. அதானே பார்த்தேன், என்னடா இன்னும் நீ எதுவுமே சொல்லாமல் இருக்கேன்னு யோசித்தேன் அப்படிங்கிறாங்க. பின்னடி நமக்காக யோசிச்சு ஒன்று பண்ணும்போது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்கிறது கூடவா உனக்கு குறைவாக இருக்குது, ஃபோன் பண்ணி பேசுடி முதல்ல அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன உனக்கு ஃபோன் பண்ணி நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அவ்வளோதானே, இரு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அங்கே விஜய் வந்து வெயிட்டிங்லேயே இருக்கார். என்ன கொடுத்துட்டாங்களா என்னவோ தெரியலையே, அவள் வாங்கிக்கிட்டாளா, என்ன சொல்ல போகிறாளோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன்லேயே நின்றுட்டுருக்காரு. ஸோ காவேரிக்கிட்டேருந்து கால் வருது அப்படிங்கும்போதே பார்த்துட்டு ஐயோ கால் வருதே, என்ன சொல்ல போகிறாளோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரியே ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் மிஸ் அப்படிங்கிறாங்க. என்ன சார் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் வீட்டில் தான் மிஸ் இருக்கேன், ஏதோ அம்மா கூட தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி வீடியோ கால் வரீங்களா அப்படிங்கிறாங்க. வீடியோ காலா, எதுக்கு வர சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. சார் பயப்படாதீங்க, வீடியோ கால் தானே
வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ கால் வராரு. வந்த உடனே ஹாய் சார் அப்படிங்கிறாங்க. அதை பார்த்த உடனே இவரும் விஜயும் பார்த்துட்டு கழுத்தில் டாலரை பார்த்துடுறாரு. பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் அவளாக என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லாமல் ஹாய் மிஸ் அப்படிங்கிறாங்க. அம்மு எங்க அப்படிங்கிறாங்க. இதோ இங்கே தான் விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்முவை காட்டுறாங்க. அம்முவோட கழுத்தை அப்படியே காவேரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எங்கே சார் அம்முவுக்கும் நீங்கள் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னு அம்மா சொன்னாங்க, எங்கே அம்மா போடலை அப்படிங்கிறாங்க. அப்போவே விஜய்க்கு ஒரு யோசனை வருது. போச்சுடா, அத்தை வழக்கம் போல் ஏதோ கதையை சுற்றி இருக்காங்க, என்னத்தை சொல்லி வச்சாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. டக்குன்னு சாரதாம்மா குறுக்க வந்துட்டு வீடியோ கால் பண்ணுறியாடி கொடுடிங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு வாங்கிக்கிட்டு அது ஒன்றும் இல்லை தம்பி, நீங்கள் அம்முவுக்கு எனக்கு காவேரிக்கு 3 பேருக்குமே தானே வாங்கிட்டு வந்தீங்க, அதை அவகிட்ட சொன்னேன், அதனால அம்மு போட்டிருக்காளா இல்லையான்னு செக் பண்ணுறா போல் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் விஜய்க்கு புரியுது. சரி அத்தை அப்போ இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை மிஸ், அப்புறமா காலையில் குளிக்க வச்சுட்டு போட்டு விட்டுக்கலான்னு தாத்தா சொன்னார், அதனால அது சித்திக்கிட்ட தான் இருக்குது, காலையில் போட்டு விட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி. அப்புறம் சார் எனக்காகலாம் யோசிச்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன மிஸ் அழகாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு முருகன் டாலர் பிடிக்கணும், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்களா, உங்களுக்கு முருகன் டாலர் கழுத்தில் போட்டுக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாரு. ஓ அப்போ உங்களுக்கு தெரியாமல் தான் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மிஸ், சத்தியமாக உங்களுக்கு முருகன் டாலர் கழுத்தில் போட்டுக்கிறதுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது, நானாக தான் ஏதோ யோசிச்சு சரி உங்களுக்கும் வாங்கிட்டு போகலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன், எனக்கு ஏதோ தோணுச்சு ஒரு இன்ஸ்டியூஷன், சரி நீங்கள் போட்டால் உங்கள் கழுத்துக்கு அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சேன்னா அதனால தான் வாங்கிட்டு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓ அப்போ எனக்கு என்ன போட்டால் அழகாக இருக்கும்னு பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கீங்க அப்படி தானே அப்படிங்கிறாங்க. ஐயோ மிஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால சரி அம்முக்கு வாங்குகிறோமே அப்படியே உங்களுக்கும் சேர்த்து வாங்கலாம், அப்படியே அவங்களும் வீட்டில் இருக்காங்க உங்கள் அம்மாவும், சரி அவங்களுக்கும் சேர்த்து வாங்கலாமேன்னு சொல்லி வாங்கினேன், இதில் என்ன தப்பு இருக்குது, எங்களுக்குன்னு வேறு யார் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி சார், இதனால நீங்கள் எதுவும் எமோஷ்னல் ஆயிடாதீங்க, அதனாலலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஆக்சுவலாகவே இந்த டாலர்னு இல்லை முருகன் டாலர் கழுத்தில் போட்டுக்கிறதுக்கே ரொம்ப பிடிக்கும், இடையில இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நான் போடவே இல்லை, அது என்னவோ தெரில, எனக்கு அந்த ஞாபகமும் இல்லாமல் போயிடுச்சு, இப்போ என்னவோ நீங்கள் பழைய ஞாபகத்தில் எனக்கு திருப்பி எடுத்துகிட்டு வந்த மாதிரி இந்த முருகன் டாலரை கழுத்தில் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. எப்படியோ நீங்கள் கழுத்தில் போட்டதுக்கப்புறம் உங்கள் பழைய ஞாபகம் வர மாதிரி இருக்குல்ல, அப்படியே ஒவ்வொன்றா உங்களுக்கு ஞாபகம் வந்தால் சந்தோஷம்தான் அப்படிங்கிறாரு. ஒன்று ஞாபகம் வரணுமா, ஏன் நான் ஏதாவது முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன்னா இங்கே யார்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ மிஸ் எனக்கெலாம் எதுவும் தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி சரி அதுதான் சரி அம்மா கொடுத்தாங்களா நீங்கள் கொடுத்தீங்கன்னு அதை போட்டுட்டேன், அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க, அதனால தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க மிஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சாரதாம்மா மூலமாக கங்கா யமுனா எல்லாம் ஒரு ஐடியாவை கொடுத்து அந்த மூலமாக விஜய்க்கு பண்ணுறது எல்லாமே பிடிக்கல அப்படின்னாலும் காவேரிக்கு பிடிச்ச விஷயத்தை வச்சு அவரோட எங்கே காதலை தொலைச்சாரோ திரும்பவும் காவேரி கிட்ட அதை மீட்டு எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி வேலைகளை பார்க்க போகிறாரு, இது மாதிரியான கதைகளும் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.